இதனாலதான் நிறைய பேருக்கு பாவத்தின் வெளியாகலாம். யாரெல்லாம் இந்த சினிமா போன்ற ஆபாசமான அந்த இதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும், வெளியாகி விட வேண்டும். இந்த நிறைய பெச்சுலர் ஸ்கூல்ல பிரச்சனை அது. இங்க வெளியாகிறது துவா கேட்கிற நேரத்திலேயே கடைசியாக ரிலீஸ் ஆகிற ஒரு படம் ஞாபகத்துல இருக்கும். இதுதான் கடைசி படம். எது? இந்த படம் தான் நமக்கு கடைசி படம். அதுக்கு கூட நம்ம யூஸ் பண்றது இல்லை. நல்லா துவா கேட்கிறது, யா அல்லாஹ் என்ன இதுல இருந்து வெளியாக்கிறது கூட நான் பார்க்க மாட்டேன். ஆனா உள்ளத்துல என்ன, அடுத்த வாரம் சண்டே மட்டும்தான், அதோட முடிச்சுது. அல்லாஹ் துவா கேட்கிறார் இஹ்லாஸா, விளங்கிட்டா? சிதுக்குல் அசீமா. இதனால கபூல் ஆகுவதில்லை. இதனால என்ன செய்யவில்லை, கபூல் ஆகுவதில்லை. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்ற நேரத்தில் ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன, நாம் அந்த பெண்களுடைய தீங்கை விட்டும் சதியை விட்டும் நாம் யாரை காப்பாற்றினோம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றினோம். ஏன் அவர் துஆ கேட்டார் என்ன தெரியுமா? قال رب السجن احب الي مما يدعونني اليه. இவர்கள் அழைக்கக்கூடிய இந்த விபச்சாரத்தை விட எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்தது. விபச்சாரம் செஞ்சு சிறைக்கு போறது தான் அதிகம். விபச்சாரம் செய்வதாக இருந்தால் எனக்கு சிறை சிறந்தன என்ன, விபச்சாரம் செய்யாமலும் எனக்கு சிறைதான் தண்டனையாக கிடைச்சா அது எனக்கு என்ன மிகவும் சிறந்தது என்று யார் சொன்னாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நான் அவர்களுடைய சதியை விட்டும் யூசுஃபை காப்பாற்றினேன். ஏன் தெரியுமா? இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன், இவர் எமது அதாவது இஹ்லாஸான அடியார்களில் உள்ளவராக இருந்தார். அப்படின்னா என்ன, உள்ளத்துல உண்மை இருந்துச்சு. சிறைச்சாலையே கிடைத்தாலும் இந்த தவறுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், போய் விழ மாட்டேன் என்று சொன்னார்.